Dear students, நம்ம பார்க்க போகிறது இப்போ பிளாய்டியோட டைப்ஸ் பார்க்குறோம். பிளாய்டியில் மொத்தம் 2 டைப்பு, அதாவது குரோமோசோமல் பிறழ்ச்சியில் 2 டைப் இருக்குது. குரோமோசோமல் பிறழ்ச்சி தான் நம்ம பிளாய்டின்னு சொல்கிறோம். பிளாய்டியில் நமக்கு 2 டைப், அதில் வந்து ஆனியூப்ளாய்டி ஒன்று, யூப்ளாய்டி ஒன்று. சரிங்களா? யூப்ளாய்டி, ஆனியூப்ளாய்டி அப்படின்னு 2 டைப் இருக்குது. இப்போ ஆனியூப்ளாய்டியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைப்பர் பிளாய்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹைப்போப்ளாய்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஹைப்பர் அப்படின்னாலே நம்பர் அடிஷன் ஆகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம், அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் குரோமோசோம் நம்பர். ஹைப்போ அப்படின்னு சொன்னால் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைசோமி இருக்குது. சரிங்களா? அங்கே ஆல்ரெடி வந்து 2n, அது கூட +1 அடிஷன் ஆகிறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னா குரோமோசோம் நம்பரில் 2n+1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. ஸோ அதனால் வந்து இது என்ன சொன்னால் ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரைசோமி இருக்குது, அதாவது 2n+1+1 அப்படின்ற கண்டிஷன் தான் வந்து டபுள் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறோம். டெட்ராசோமி 2n அங்கே இருக்குது, அடிஷ்னலாக ஒரு +2 வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த குரோமோசோம் நம்பரில் 2n+2 ஆகிறதுனால அது என்ன சொல்கிறோன்னா டெட்ராசோமி 4 ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம டெட்ராசோமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டபுள் டெட்ராசோமின்றது என்னென்னா ஆல்ரெடி 2n+2 இருக்குது, அது கூட அகைனாக ஒரு 2 நம்பர் குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதை வந்து நம்ம சொல்கிறோம் டபுள் டெட்ராசோமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் பென்டாசோமி அப்படின்றது என்னென்னா 2n+3, அங்கே 2n ஆல்ரெடி இருக்குது, 3 ஆட் ஆகும்போது 5 மாறிச்சு, அதனால் அது பென்டாசோமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஹைப்போப்ளாய்டியில் பார்க்கும்போது ஏற்கனவே 2n இருக்குது, அதில் வந்து -1 அப்படின்னு அதில் வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆகுது, ஒரு நம்பர் மைனஸ் ஆகும்போது அது 2n-1 ஸ்டேஜ் வரும்போது மிச்சம் ரிமைனிங் நமக்கு ஒன்று தானே இருக்கும், அதனால் மோனோசோமி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் டபுள் மோனோசோமின்றது என்னென்னா 2n-1 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லிசோமி. இப்போ நல்லிசோமியில் பார்த்திங்கன்னா 2n-2 அப்படி வரும்போது அங்கே வந்து 0 இல்லையா, ஸோ அதனால் நல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து நல்லிசோமி அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் நல்லிசோமின்றது 2n-2 சரிங்களா? ஸோ இதில் இந்த யூப்ளாய்டியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹேப்ளாய்டினா ஒரு n இருக்கும், டிப்ளாய்டி அப்படின்னா 2n இருக்கும், பாலிப்ளாய்டினா 2n+n+ எக்ஸெட்ரா. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்ருக்கும். சரிங்களா? அங்கே பல எண் இருக்கிறது தான் பாலிப்ளாய்டின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹேப்ளாய்டியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து மோனோப்ளாய்டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பார்க்கும்போது பாலிப்ளாய்டியில் ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பாலிப்ளாய்டியில் ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அல்லோ பாலிப்ளாய்டி பற்றி ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிப்ளாய்டியில் ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி இருக்குது. ஆட்டோ பாலிப்ளாய்டியில் ஆட்டோ ட்ரைப்ளாய்டு இருக்குது, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 டைப் இருக்குது. ஸோ ஆட்டோ பாலிப்ளாய்டியில் ஆட்டோ ட்ரைப்ளாய்டு இருக்குது, அது கூட ஆட்டோ டெட்ராப்ளாய்டு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிளாய்டி. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹைப்பர் பிளாய்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர் பிளாய்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் 1 or more குரோமோசோம்ஸ் ஆஃப் அ டிப்ளாய்டு செட் ஆர் கால்டு ஹைப்பர்பிளாய்டி. ஸோ டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் டயோசோமி. Hyperploidy can be divided into 3 types. So addition of 1 or more chromosomes to diploid set. So diploid set oda addition of 1 or more chromosomes addition ஆகிறது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது நம்பரில் இந்த டிப்ளாய்டு செட்டோட குரோமோசோம் நம்பர் ஒன்றிலிருந்து பலவாக ஆட் ஆகிட்டே போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைப்பர்பிளாய்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ diploid set of chromosomes represent as disomy அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, டிசோமி. பார்க்க போகிறது ஆனியூப்ளாய்டியோடைய முதல் டைப்பான ஹைப்பர்பிளாய்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர் வந்து குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அடிஷன் ஆஃப் 1 or more chromosomes to diploid sets are called hyperploidy அப்படின்னு சொல்லுவோம். So diploid sets of the chromosomes represented as disomy. So hyperploidy can be divided into 3 types அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைசோமி, டெட்ராசோமி,
பென்டாசோமி. ஹைப்பர்பிளாய்டியோடைய ஃபஸ்ட்டு டைப்பான ட்ரைசோமியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைசோமி அப்படின்னா என்ன அப்படின்னா, இருமடிய குரோமோசோம் தொகுதியில் ஒரு குரோமோசோம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலை தான் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரைசோமி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடிஷன் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம் டு டிப்ளாய்டு செட் இஸ் கால்டு சிம்பிள் ட்ரைசோமி, அதாவது 2n+1. இருமடிய குரோமோசோம் தொகுதியில் ஒரு குரோமோசோம் அதிகரித்து காணப்படும் நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எளிய ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறோம். இதை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ்லி 1910 டாட்டுரா ஸ்டாமோனியமில், அதாவது ஜிம்சன் கலை தாவரத்தில் இதை முதல்ல கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் பட் லேட்டர் இட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் நிக்கோட்டியானா, பைசம், ஈனோத்தீரா இந்த மாதிரியான தாவரங்கள்லையும் கண்டுபிடிக்கிறாங்க. சம்டைம்ஸ் அடிஷன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரோமோசோமல் பேர்ஸ் டு நார்மல் டிப்ளாய்டு செட்ஸ் ஆர் கால்டு டபுள் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இரு வெவ்வேறு குரோமோசோம் இணைகளிலிருந்து இரு தனித்த குரோமோசோம்கள் சாதாரண இருமடிய தொகுதி குரோமோசோம்களுடன் அதிகரித்து காணப்படும் நிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இரட்டை ட்ரைசோமி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது அடிஷன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரோமோசோமல் பேர்ஸ் டு நார்மல் டிப்ளாய்டு செட்ஸ் ஆர் கால்டு டபுள் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது டெட்ராசோமி. டெட்ராசோமினா என்ன? addition of pair or 2 individual pair of chromosomes to diploid set is called tetrasomy. சரிங்களா? So 2 pairs of a pair of chromosome diploid set ஓட இணையிறது. addition of a pair or 2 individual pairs of a chromosome to diploid set is called tetrasomy. அதாவது 2n+2 அப்படின்ற நிலை. அண்டு டபுள் டெட்ராசோமி அப்படின்றது என்னென்னா 2n+2+2. ஸோ இந்த மாதிரியான டெட்ராசோமிக்ஸ் கண்டிஷன் எதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவைலபிளாக இருக்கும், கோதுமையில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராசோமி அப்படின்னா என்ன? ஒரு இணை அல்லது 2 இணை குரோமோசோம்கள் இருமடிய தொகுதியுடன் அதிகரித்து காணப்படும் நிலை முறையே டெட்ராசோமி அப்படின்றது 2n+2 அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை டெட்ராசோமி எனவும் அது அழைக்கப்படுகிறது. கோதுமையில் அனைத்து விதமான டெட்ராசோமிகளும் காணப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பென்டாசோமி, அதாவது 3rd டைப்பான பென்டாசோமி பற்றி பார்க்குறோம். ஸோ அடிஷன் ஆஃப் 3 இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரோமோசோமல் பேர்ஸ் டு நார்மல் டிப்ளாய்டு செட், அதாவது டிப்ளாய்டு செட்டோட 3 இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரோமோசோமல் பேர்லேருந்து ஆட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்டாசோமி அப்படின்னு சொல்கிறோம். 2n+3 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அது. ஸோ பென்டாசோமி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பென்டாசோமியை பற்றி நம்ம இன்னொன்று பார்க்கலாம். அதாவது வெவ்வேறு குரோமோசோம் இணைகளிலிருந்து 3 தனித்த குரோமோசோம்கள் இரு மடிய தொகுதியுடன் அதிகரித்து காணப்படுவது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பென்டாசோமி அப்படின்னு சொல்கிறோம்.